வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் முடிய போகிற இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாருமே நீட், ஜேஇ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நம்மளுடைய அடுத்த கட்ட எக்ஸாம்ஸை நோக்கி நகரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களை நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் ஆகணும், லைஃப்பில் நல்ல டாக்டராக வரணும், தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த காலேஜஸில் போய் நம்ம எம்பிபிஎஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவு இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் நம்மளால் நீட் மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாமுக்கு, பயங்கர ஹெவி காம்படிஷன் இருக்கிற ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். நிறைய பேர் நம்ம எங்கேயாவது கோச்சிங் போகலாமா, ஆன்லைன்லேயே போகலாமா, ஆஃப்லைனில் போகலாமா, அப்படி போகிறதுனா என்ன மாதிரி ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணலாம், அது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு டிஸ்கஷன்ஸும் போயிட்டுருக்கும். வீட்லேயும் அப்பா அம்மா நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ என்ன ஐடியாவில் இருக்கு, நீ ஷுவராக இருக்கியா அப்படின்ட்டுலாம். வேதாந்தோவில் நீட்டில் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாடு ரீஜன்ஸில் இருக்கிற நிறையனா என்ன, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாத்த விட ரொம்ப கம்மியான ஃபீஸில், ஆனால் இந்தியாவிலேயே பெஸ்ட் குவாலிட்டியில் நீட் கிராஷ் கோர்சஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே இருக்க மிகச்சிறந்த பெஸ்ட் செட் ஆஃப் டீச்சர்ஸ், ஐஐடிஸில் படித்தவங்க, என்ஐடிஸில் படித்தவங்க, இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இன்ஸ்டியூட்ஸில் படித்த டீச்சர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு இந்த பேட்சில் கிளாஸ் எடுக்க வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வேதாந்தோடைய டீச்சர்ஸ் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜான தமிழில் தான் கிளாஸஸும் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையால் இல்லை லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கவே போகிறதில்ல. இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரீவியஸாக இல்லை இன்றைக்குமே நிறைய இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்பீக்கிங்காக கிடைக்கிறதில்ல. இங்கே நான் உங்களுக்கு எப்படி அழகாக தமிழ் உச்சரிப்போட முழு தமிழில் அழகாக சொல்லி தரணும், அதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கிளியர் பண்ணி சூப்பராக நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு மொத்தமாக 120 கிளாஸ் எடுப்பாங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் 6 பார்ட் டெஸ்ட் வைப்பாங்க, 5 ஃபுல் டெஸ்ட். நீட் மாடல் எக்ஸாம், நீங்கள் அஃபிஷியலாக நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மொத்தமாக 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, 6 பார்ட் சிலபஸ் டெஸ்ட். ஏன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கு அப்பப்போ பார்ட் சிலபஸாக எழுதணும். அப்படி பார்ட் சிலபஸாக எழுதுனீங்கன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க நம்ம அதில் டெஸ்ட் வச்சுட்டே வருவோம். மொத்தமாக 120 செஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி எடுக்க போகிறோம், கவரிங் ஆல் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தையுமே சேர்த்து. அது மட்டும் இல்லை, இந்த ஆஃப்லைன் டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்க போகுது. அது என்ன அப்படின்னா, வேதாந்தோடைய தத்துவா புக்ஸ். இந்த தத்துவ புக்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு புக்காக 1000 பேஜ் வரும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்தையும் சேர்த்து, மூணுமே நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1000, அப்போ ஒரு 3000 பக்கம். ஸோ இந்த புக்ஸு பியூராக ஐஐடியில் டாப்பராக வந்த டீச்சர்ஸ், எப்படி ஜேஇயில் நான் சொல்ல, ஐஐடியில் டாப்பராக வந்தவங்க. நம்ம வேதாந்தோவில் அதுக்குன்னே ஒரு தனி டீமே இருக்குது, ஐஐடியில் பெருசாக வந்தவங்க. நீங்கள் ஷிமோன் சார்லாம் கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சில டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ரெடி பண்ண புக்ஸ், தத்துவ புக்ஸ். அது உங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மாகவே கிடச்சிடும், பிடிஎஃப்லாம் இல்லை, கையில் கொடுத்துருவோம் புக்கு, இந்தா படிச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உனக்கு சால்வ் பண்ணவும் கற்றுத்தருவோம், சரியா? நம்மளோட கிராஷ் கோர்ஸ்லேயே சால்வ் பண்ணவும் கற்றுருவோம். அதில் இருந்தால் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸு, அசைன்மெண்ட்ஸு எல்லாமே அடுத்த அந்த கிராஷ் கோர்ஸ் படிக்கும்போது இருக்கும். உங்களுக்கு டவுட் ஆப், நம்ம வேதாந்தோடைய டவுட் ஆப்புக்கு ஆக்சஸ் இருக்கும். அது என்ன டவுட் ஆப்பு? உனக்கு ஒரு சம் தெரியலையா, ஃபோட்டோ எடுத்து வேதாந்த ஆப்பில் அப்லோட் பண்ணி இமீடியட்டாக வித்தின் செகண்ட்ஸ் உங்களோட டவுட்டு கிளாரிஃபை செய்யப்படும். இந்த டவுட் ஆப் உங்களுக்கு 24/7 ஒர்க் பண்ணும். உனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா, ஒரு பர்சன் உனக்கு வீடியோ காலில் கிளியர் பண்ணி தருவாங்க. 24/7 உனக்கு டவுட் ஆப் ஒர்க் ஆகும். பீடகாகி ஆப்புக்கான ஆக்சஸ் கிடைக்கும். இப்போது பீடகாகி அப்படின்னு சொல்லி வேதாந்து தனியாக ஒரு ஆப் வச்சுருக்குப்பா. அந்த ஆப்பில் இன்னைக்கு இந்தியாவில் என்னென்ன பப்ளிகேஷன்ஸில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேமஸாக, நீட்டு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க, இந்த புக்கெல்லாம் வாங்கணும்னு. அத்தனை புக்கும் ஆல்ரெடி இதில் பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த ஆப் மூலயமா பிடிஎஃபாக வச்சு அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள்
இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ டவுட் ஆப்பு, பீடகாகி ஆப்பு, அது இல்லாமல் தத்துவ புக்ஸ், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து ஆஃப்லைனில் உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் என்ன அப்படின்னா வெறும் 11,110 rupees, அவ்வளோதான். இதோட யூஷுவல் ஃபீஸ் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம 24,000 போடுவோம். 24,999 வரும். இப்போது நீங்கள் ஓகே நம்ம சேனல் மூலயமா எதை பை பண்ணுறீங்க, நம்ம சேனல் மூலயமா நீங்கள் எதை பை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே வெறும் 11,110 rupees தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸு உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய வேதாந்த் ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் யானியன் சார் இருக்குது அப்படின்னா இவ்வளவு இடங்கள்ல, சென்னையில் மட்டுமே நம்ம அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், மொகப்பேர், பெருங்களத்தூர், சொக்கிக்குளம், களவாசல், இத்தனை இடங்கள்ல நம்மளோட சென்டர்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஓகே மதுரையில் அழகர் கோவிலில், திருச்சியில் தில்லை நகரில், திருச்சியிலே கேகே நகரில் இன்னொரு சென்டர், கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரமில், ஈரோடு, சேலமில் ஃபேர்லேண்ட்ஸில், திருநெல்வேலியில் இருக்குது, ஹொசூரில் இருக்குது. ஓகே இவ்வளவு பிளேசஸில் நம்மளோட சென்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ மதுரையிலே 2 சென்டர், களவாசலில் ஒன்று இருக்குது, அழகர் கோயிலில் ஒன்று இருக்குது, திருச்சியில் 2, கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல, ஈரோடில், சேலமில் ஃபேர்லேண்ட்ஸ், திருநெல்வேலி, ஹொசூர், இவ்வளவு பிளேசஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஊர்களில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஓகே நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்து நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இதில் கிடைக்கும். சரியா? இப்போ இதில் உங்களுக்கு 90% வரைக்கும் நம்மளோட ஃபீஸில் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்பும் தரப்போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், நம்மளுடைய நியரஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டரை ரீச் அவுட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு புக் அ விசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அந்த லிங்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் திஸ், புக் அ விசிட் அப்படின்ற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கே கால் பண்ணி தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ எம்பிபிஎஸ் படித்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் உங்களோட கனவு அப்படின்னா இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே இதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தடுத்து வரப்போகிற லைவ் செஷன்ஸில், கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஞானியன் சார், குட் பை.